ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 703. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 962. இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து சி போர்டில் 4 2 நம்பர் எடுத்திருந்தேன். சி போர்டு நம்பர் மட்டும்தான் இன்றைக்கான ரிசல்ட்டில் பாஸ் ஆயிருந்தது. சி போர்டில் நான் எடுத்த நம்பரும் இதுதான் 4 2, பி போர்டில் 7 8, ஏ போர்டில் வந்து ஒரு 4 நம்பர் எடுத்திருப்பேன் 5 3 0 1ன்னு. இதில் நம்ம எடுத்த நம்பரில் சி போர்டு நம்பர் மட்டும் கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது. 4 2னா 2 பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கே ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன சொல்லியிருப்பேன்னா, இது வந்து 426வது ட்ராலேருந்து நிர்மல் 426வது ட்ராலேருந்து இந்த கம்பேரிஷன் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற காருண்யா நம்பரை ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர், அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பராக எடுத்து தனித்தனியாக எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்து இப்போ இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் வந்து இங்கே நம்மளுக்கு நிர்மல் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 1 ஓகேவா, லாஸ்ட்லேருந்து 2வது டிஜிட் நம்பர் 1 இங்கே பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 427வது ட்ராலையும் இதே மாதிரி தான். இப்போ இதுலேயுமே லாஸ்ட்டில் இருந்து 2வது 3வது டிஜிட் நம்பர் சொல்லியிருப்பேன் ஓகேவா. 2வது 3வது டிஜிட் நம்பர் 2 3னா இங்கே 3 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து 428வது டானே இந்த மெத்தட் இருந்தது. இங்கேயுமே 381 டிவைடட் பை 400ன்னு எடுத்தோம்னா லாஸ்ட்டில் இருந்து 2வது 3வது டிஜிட் நம்பர் 7 7னா இங்கே 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான நிர்மலுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். இப்போ நிர்மலுக்கு முன்னாடி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 240 522 ஓகேவா. இப்போ இந்த நம்பரை 240 டிவைடட் பை 522ன்னு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.45 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் லாஸ்ட்டில் இருந்து 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து 4 2. இந்த 4 2 தான் இன்றைக்கான சி போர்டு ரிசல்ட்டில் எடுத்திருந்தேன். இதில் வந்து 2 மட்டும் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா 703வது ட்ரா. இப்போ நான் வந்து காருண்யா 701வது டாலேருந்து இங்கே ஒரு கம்பேரிஷன் எடுத்திருப்பேன். இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ காருண்யா ரிசல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நிர்மல் நம்பர். இந்த நிர்மல் நம்பர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 210 935. இப்போ நம்ம ஏபிசி போர்டை ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா 935 டிவைடட் பை 210 எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 4.452 38 095 23 809. இப்போ இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 3, லாஸ்ட்டில் இருந்து 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 நம்பர் அதுக்கு அடுத்த நாள் காருண்யா ரிசல்ட்டில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதே மெத்தடே அடுத்த வாரமும் பாருங்கள். காருண்யா 702வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 770. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன நிர்மல் 6 டிஜிட் நம்பர் வந்து 329 752. இதையுமே நீங்கள் வந்து ஏபிசி போர்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தோம்னா 752 டிவைடட் பை 329ன்னு டைப் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 2.2857 142 85 7142. இப்போ இதுலேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4வது டிஜிட் நம்பர் 7, லாஸ்ட்டில் இருந்து 4வது டிஜிட் நம்பர் 7. இந்த 7 வந்து இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் காருண்யா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 770னா 2 போர்ட்லேயுமே 7 இருக்கும். இப்போ 2 வாரம் இந்த மெத்தட் இருக்கிறதுனால இப்போ நாளைக்கு வந்து காருண்யா 703வது ட்ரா. இன்றைக்கான நிர்மல் நம்பர் 854962. இப்போ இதையுமே 962 டிவைடட் பை 854ன்னு எடுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1.126 46 37 00 2341. இதுலேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பர் 4 தான். லாஸ்ட்டில் இருந்து 4வது டிஜிட் நம்பர் 2 தான். 4 2. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 2 பாஸ் ஆகிருந்தாலும் இப்போ இந்த 3 வாரமாக இந்த மெத்தட் இருக்கிறதுனால, ஒரு 2 வாரமாக இந்த மெத்தட் இருக்கிறதுனால நாளைக்குமே இந்த மெத்தடே எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நிர்மல் நம்பரை 6 டிஜிட் நம்பரை நம்ம ஏபிசி போர்டு நம்பரோட அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணி எழுதுகிறோம் ஓகேவா. இதுதான் மெத்தடு. 701வது டாலேருந்து தான் இந்த மெத்தட். இப்போ இங்கே 935 டிவைடட் பை 210ன்னு எடுத்திங்கன்னா 4.4ன்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது டிஜிட் நம்பர் 3, லாஸ்ட்டில் இருந்து 4வது டிஜிட் நம்பர் 3. இந்த 3 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். 702வது டானே இதே மாதிரி மெத்தட் தான் ஓகேவா. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன நிர்மல் நம்பர் 329 752. இதையுமே 752 டிவைடட் பை 329ன்னு எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது டிஜிட் நம்பர் 7, லாஸ்ட்டில் இருந்து 4வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 தான். இந்த 7 வந்து அதுக்கு அடுத்த நாள் காருண்யா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து 703வது ட்ரா. இப்போ இன்றைக்கான நிர்மல் நம்பர் 854962. இதையுமே 962 டிவைடட் பை 854ன்னு எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது டிஜிட் நம்பர் 4, லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற 4வது டிஜிட் நம்பர் 2. அப்போ 4 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். 4 இல்லைனா 2.
இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கம்பேரிஷன் தான். இதில் வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன். இப்போது இன்றைக்கான நம்பர் 854962. இன்றைக்கான ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர், அதே மாதிரி 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 54ன்னு இருக்கும். 5க்கு முன்னாடியே 4ன்ற நம்பர் இருக்கா. இதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 3 செட் ரிசல்ட் இருக்கும். இங்கே 465907, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 430. இங்கே 298 420, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 122. இங்கே 265 809, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 935. இப்போ இங்கே 6 5ன்னு இருக்கும்போதே 6 5 பெருக்கல் பண்ணால் 30னா அதுக்கு அடுத்த நாள் 30 இருக்கும். இங்கே 9 8 9 8 பெருக்கல் பண்ணால் 72னா அதுக்கு அடுத்த நாள் 2 இருக்கும். இங்கேயும் 6 5 6 5 பெருக்கல் பண்ணால் 30னா அதுக்கு அடுத்த நாள் 3 இருக்கும். இப்போது இன்றைக்கான நம்பர் 854962. இதுலேயுமே வந்து 3வது டிஜிட் நம்பர், அதுக்கடுத்து 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 54. இந்த 5 4 பெருக்கல் பண்ணால் 20 தான். ஏற்கனவே 2 வந்து போன மெத்தடில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ இந்த ஏப்ரல் மந்த்லேயும் இதே நம்பர் 20 தான் கிடைக்குது. அதனால் 20 இந்த 2 நம்பருமே சி போர்ட்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். நீங்கள் 6 டிஜிட் நம்பரில் நம்மளுக்கு 3வது டிஜிட் நம்பரும் அது பக்கத்தில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் மட்டும் பாருங்கள். இதில் வந்து 5 4ன்னு இருக்குது இன்றைக்கான ரிசல்ட்டில். இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 3 செட் ரிசல்ட்டு. இங்கே 6 5, இந்த இடத்துல 9 8, இந்த இடத்துலையும் 6 5. 6 5 30னா அதுக்கு அடுத்த நாள் 3 0. 9 8 72னா அதுக்கு அடுத்த நாள் 2. 6 5 30னா அதுக்கு அடுத்த நாள் 3. இப்போ 5 4ன்னு இருக்குது. 5 4 எடுத்தால் 20னா 2 இல்லைனா 0 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே வந்து இதுவுமே ஏப்ரல் மந்த் சார்ட், இந்த மந்த் சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இன்றைக்கான நம்பர் 962. அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 522. 5 ஓகேவா. ஏ போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 9ன்னு இருக்கும். 9ன்ற நம்பர் பார்த்தீங்கனாலே அது பக்கத்தில் இருந்த நம்பரோ அடுத்த நாள் நம்பரோ இந்த மாதிரி ரிசல்ட்லலாம் வந்து 5 3 7 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 5 9 தான் ஏ போர்ட்டில் இருக்குது. இப்போ 3 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்டில் எடுத்திருப்பேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிஷன் தான். இந்த ஏப்ரல் மந்த் சார்ட்டில் பாஸ் ஆன நம்பர் தான் 907, அதுக்கு அடுத்த நாள் 430. 974ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். 270, அதுக்கு அடுத்த நாள் 919. 935ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 3, இந்த இடத்துல 9 7, இங்கே 7 9, இங்கே 9 3. இப்போ இன்றைக்கான நம்பர் 972 9. அதுக்கு முன்னாடி ஏ போர்ட் பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். 5 9, இப்போ 7 இல்லைன்னா 3 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். நீங்கள் 5 9 3 7 இந்த 4 நம்பர் தான் அதிகபட்சமான ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும் இந்த ஏப்ரல் மந்த்து பொறுத்த வரைக்கும். 9 இருந்தால் அது பக்கத்தில் 5 3 7 இந்த மாதிரி நம்பர் தான் இருக்கும். இல்லை 5 9 3 7 எப்படி வேணாலும் பாஸ் ஆகலாம். இங்கே 9 3, இங்கே 9 7, இங்கே 7 9, இங்கே 9 3. இப்போது 5 9ன்னு இருக்குது. அதனால் 3 7 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 7, பி போர்டில் 4 2, சி போர்டில் 2 0. இப்போ இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 342 340 322 320 742 740 722 720. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 34 32 74 72, பிசி வந்து 42 40 22 20, ஏசி பார்த்தீங்கன்னா 32 30 72 70. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். அதே மாதிரி 701வது டாலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி 4 2 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். இப்போ ஏ போர்டில் 3 7, பி போர்டில் 4 2, சி போர்டில் 2 0. பாக்ஸ் வந்து 342 340 322 320 742 740 722 720. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 34 32 74 72, பிசி வந்து 42 40 22 20, ஏசி பார்த்தீங்கன்னா 32 30 72 70. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.